ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் என் கனவு கண்மணி. நான் உங்கள் சரண்யா. இது வந்து ஒரு 2 நிமிஷத்து வீடியோ தான். இந்த 2 நிமிஷத்தில் நம்ம எப்படி ஈஸியாக பர்மீஸ் ஸ்டைலில் முட்டை மசாலா, எக் மசாலா பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். ரெண்டு நல்லா பாயில் பண்ண எக் எடுத்து வச்சுக்கணும். எக் நல்லா பாயில் பண்ணி வச்சுருக்கணும். அதை வந்து மிடில் நைஃப் வச்சு ஒரு கட் பண்ணணும். பட் நமக்கு பண்ணுற கட்டில் வந்து 2ஆக போயிடாமல் பார்த்துக்கணும். எக் 2 பீஸ் ஆகிடாமல் ஓப்பன் ஆகணும், அவ்வளோதான். அந்த மிடில் பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் கரைச்ச தண்ணி இருக்கு இல்லையா, சால்ட் வாட்டர், அதை வந்து மிடில் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட் நம்ம ஆனியனும் கார்லிக்கும் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் வச்சுருக்கோம் அத்தோக்காக, அந்த ஆயிலை மிடில் ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை பண்ண ஆனியன் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு மேலேயே 4 or 5 பீசஸ் வந்து அந்த குட்டி குட்டியாக கட் பண்ண கார்லிக் இருக்குல்ல, ஃப்ரை பண்ணதை அது வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கணும். அதுக்கு மேலே கொத்தமல்லி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஒரு எக் மசாலா ரெடி. நெக்ஸ்ட் எக்கையும் அதே மாதிரி கட் பண்ணி இந்த ஸ்டஃப் எல்லாம் வச்சு ரெடி பண்ணிக்கணும். சால்ட் வாட்டர், ஆனியன் வைக்கிறோம். அந்த ஆனியன் ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றுறோம். ஃப்ரை பண்ண கார்லிக் வைக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கிறோம். கொத்தமல்லி. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம பச்சை ஆனியன் நீட்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வச்சு அப்படியே பிளேட்டில் சர்வ் பண்ணிட வேண்டியதான். இந்த எக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்செல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படியே ஒரு முழு எக்கையும் வந்து வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.